தென்காசி நாடாளுமன்ற வேட்பாளர் கிருஷ்ணசாமியை ஆதரித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பேருந்து நிலையம் அருகே தென்காசி வேட்பாளர் கிருஷ்ணசாமிக்கு ஆதரவாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பரப்புரை மேற்கொண்டார். அவருக்கு அதிமுக முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாவட்ட செயலாளருமான ராஜேந்திர பாலாஜி தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பேசிய பிரேமலதா, கிருஷ்ணசாமி வெற்றி பெற்றால் பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரப்படும் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் கிருஷ்ணசாமிக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். வாக்குறுதி கனிம வள கொள்ளை இயற்கை வளங்களை கேரளாவுக்கு கடத்துவதை முற்றிலுமாக தடுக்கப்படும் என்கின்ற வாக்குறுதியை இங்கு தருகிறோம். அழகர் அணை திட்டம் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். அதே மாதிரி செண்பகவல்லி அணை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். ஜிஎஸ்டி வரி வசூலித்து வியாபாரிகள் விழிப்புணர்வு அளவு இன்னைக்கு அனைத்து வியாபாரிகளையும் பாதித்திருக்கும் ஜிஎஸ்டி சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்தி டெல்லியில நமது மக்கள் குரலாக எதிரொலித்து ஜிஎஸ்டி வரம்பை நிச்சயம் குறைப்பதற்கு எல்லா வகையிலும் ஏற்பாடு செய்யப்படும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.